ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சூப்பரா வாயில வச்சதுமே கரையக்கூடிய க்ரீம் சீஸ் புட்டிங். நாம ஏற்கனவே பிரெட் புட்டிங் பார்த்துருக்கோம். அதை விட ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இந்த க்ரீம் சீஸ் புட்டிங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துக்கலாம். நாம இப்போ சுகரை கேரமலைஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு மிதமான தீயில அப்படியே விட்டுருங்க. அந்த சுகர் நல்லா முருகின மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலர்ல வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதை உடனே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம். அப்படியே வச்சிட்டீங்கன்னா உடனே செட் ஆயிரும். ஸோ சட்டுன்னு உடனே இந்த மாதிரி ஒரு கேக் டின் அல்லது நார்மலான ஒரு சில்வர் பாத்திரத்துல மாத்திடுங்க. மாத்திட்டு எல்லா பக்கமும் ஈவனா இருக்கிற மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு முக்கியமானது க்ரீம் சீஸ். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். நான் பிரிட்டானியா தான் எடுத்திருக்கேன். கூடவே 3 முட்டை அண்ட் 1 டின் 200 ml கண்டென்ஸ்டு மில்க் மேட் இருக்கு இல்லையா, அதுதான். இது 3 தான் ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 200 கிராம் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிடுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போறோம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அல்லது நார்மலா முட்டை அடிக்கிறதுக்கு விஸ்க் வச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு கூட நீங்க பீட் பண்ணலாம். பட் ரொம்ப ஹெவியா பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமா வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு அந்த க்ரீம் சீஸ் நல்லா க்ரீமியா வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ரீமியா வந்துருச்சு. இதுல 3 முட்டை சேர்த்துறேன். சேர்த்துட்டு அதே மறுபடியும் நல்லா பீட் பண்ணிடலாம். முட்டையும் அந்த க்ரீம் சீஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிருங்க. எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு ஒரு கிரீமியான பக்குவம் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிருங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 1 டின் மில்க் மேட் 200 கிராம் அளவுக்கு இதுல சேர்த்துக்கலாம். அல்லது நீங்க பாதி மில்க் மேட் அண்ட் பாதி சுகர் கூட கலந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாவே மில்க் மேட் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்ம ஏற்கனவே சுகர் கேரமலைஸ் பண்ணி ஊற்றி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கேக் டின் அதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா மேலே கவர் பண்ணிருங்க. அப்பதான் அந்த ஆவியில் உள்ள தண்ணீர் வடியாம இருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல அல்லது ஸ்டீமர்ல 4 கிளாஸ் தண்ணீர் வச்சுட்டு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். வச்சுட்டு அதை உள்ள வச்சிடலாம். ஒரு மிதமான தீயில 40 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணீர் வத்தி போச்சுன்னா ஓப்பன் பண்ணி நீங்க மறுபடியும் கூட தண்ணீர் சேர்த்துக்கலாம். 40 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பரா நல்லா ஃப்ளஃபியா வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறிய பிறகு பிளேட்டுக்கு மாத்தலாம். இந்த மாதிரி ஓரங்கள்ல லேசா கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. அப்பதான் ஒட்டாம வரும். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு மேல லேசா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா ஒட்டாம ஒரு சூப்பரான க்ரீம் சீஸ் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா அப்படி அட்டகாசமான கலர்ல இருக்குல்ல. க்ரீம் சீஸ் உங்க ஊர்ல கிடைக்கலன்னா நம்ம ஏற்கனவே பிரெட் புட்டிங் போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் கேரமல் புட்டிங்கும் அப்லோட் பண்றேன். இது க்ரீம் சீஸ்ல செய்யக்கூடியது. மற்ற ரெசிபிஸை விட இது ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கும். வாயில வச்சதுமே குலோப் ஜாமுன் மாதிரி அவ்வளோ சாஃப்டா உள்ள போகும். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்களும் மிஸ் பண்ணாம இதே மெத்தட்ல வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.